ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஐடியா பற்றி தான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவில் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு நம்ம வீடியோக்குள்ளே. நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போனால் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன். ஐடியா பற்றி தான் பேச போகிறேன். நான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஐடி எப்போ ஓப்பன் பண்ணீங்க, எப்போ ஓப்பன் பண்ண கேட்டீங்க. நான் வந்து எப்போ ஓப்பன் பண்ணீங்கன்னா எப்போ ஓப்பன் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபைவ் மந்த் ஆகிடுச்சி. மந்த் ஆகியுமே எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட தெரியல. அதனால நான் வந்து வெளியே போயிட்டேன் வேணான்ட்டு. அப்புறம் வந்து யாரோ பாப்பா கைப்பட்டு ஏதோ அமுக்கிட்டா போலக்கு. அதனால நம்மளுக்கு ஏதோ லாக் ஆகிடுச்சி. அதனால நம்ம கொஞ்சம் அது பண்ணி நான் இதே வர வச்சிட்டேன். வர வச்ச பிறகும் நம்மளுக்கு வந்து ஒரு இதுவுமே தெரியல அப்படின்ட்டு நான் வெளியே போயிட்டேன். ஐடி க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் அந்த நம்பிக்கையில் போயிட்டேன். போயிட்டு இது பண்ணக்குள்ள நான் இன்ஸ்டாவில் போய் ஓப்பன் பண்ணக்குள்ள அதில் நிறைய பேர் வந்தாங்க. கடைசியில் வந்து 1,00,000 பேர் எனக்கு வந்துட்டாங்க. அதில் போய் நம்ம யூடியூப்பில் போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு போக்கில் தான் வீட்டில் பிரச்சனை வந்துச்சு, பண்ணாத அப்படி இப்படின்னாங்க. அதனால நம்ம வந்து பண்ணாமல் ஆகிட்டோம். அதனால் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் பண்ண மாட்டீங்க, வீடியோ போடுங்க. அதனால் நான் வந்து வீடியோ போடலாம், சரி நம்ம இதில் போய் பார்ப்போமே அப்படின்னு நான் போய் பார்க்கக்குள்ள தான் தெரிஞ்சது, இத்தனை பேர் இருக்கீங்க, இத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னவங்கள தான். எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை, நானும் லைக் பண்ண மாட்டேன். நான் வந்து எல்லாருக்குமே பண்ணேன். கடைசியில் எனக்கு யாருமே பண்ணலை. அந்த நம்பிக்கையில் வந்து நம்மளுக்கு யாருமே பண்ண மாட்டாங்களோ, நம்மளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அந்த நம்பிக்கையில் நான் போயிட்டேன். 2 மாதமா கஷ்டப்பட்டேன். கடைசியில் வந்து இந்த நிலமையில வந்து இவ்வளோ உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஆனால் இன்னுமே எனக்கு ஆதரவு கொடுங்க. இன்ஸ்டாவில் எத்தனை பேர் இருந்தீங்களோ அதேமாரி எனக்கு யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும். நான் இது ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒரு 2 மந்த்துக்குள்ளே சாரி 2 மந்த்துக்குள்ளே எனக்கு வந்து 500 சப்ஸ்கிரைப் அடிச்சிடுச்சுன்னா அதில் நான் ஒரு 20 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நான் என்னென்ன ப்ரைஸ் தரணுமோ நான் தரதுக்காக நான் முடிவில் இருக்கேன். அந்தமாரி வந்து வயசானவங்களுக்கு வந்து அது கொடுங்க இது கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதில் சொல்ல இன்ஸ்டாவில் சொல்லியிருந்தீங்க. அதனால் வந்து இன்ஸ்டாலையும் கொடுத்துருந்துருப்பேன். அந்த வீடியோ நான் போட்டிருப்பேனான்னு தெரியல. நான் ஒன்று போடுறேன், அதுலேயும் பாருங்கள். இன்ஸ்டா ஐடி கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் பின் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அந்தமாரி வந்து பண்ணாதீங்க. எனக்கு எத்தனை பேர் வந்து ஆதரவு கொடுக்குறீங்களோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு வந்து ரொம்ப இதாக கொடுக்காதீங்க. நான் வந்து இப்போ தான் உங்களுக்கெல்லாம் பாப்பாவாக இருப்பேன். ஆனால் வந்து எனக்கு பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. என்னென்ன டாஸ்க் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே நான் பண்ணுறேன். டாஸ்க்கு கொடுங்க, நான் பண்ணுறேன். முன்னாடி வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து ஒரு வீடியோவாக பார்க்கலாம். நான் வந்து வீடியோ வேணான்ட்டு போயிடுறேன். கடைசியில் வந்து இப்போ வந்து தெரியுது எனக்கு இத்தனை பேர் இருக்கீங்க. நான் க்ளோஸ் ஆகிருக்கோன்னு நம்பிக்கையில் வந்தேன். கடைசியில் இத்தனை பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இது வரையும் எனக்கு இன்ஸ்டா எப்படி இருந்தீங்களோ, 1,00,000 பேர் இருந்தீங்களோ, எனக்கு அதேமாரி இதில் வந்துடுங்க. அதில் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிங்களோ அதேமாரி வாங்க. ஆனால் அதில் தப்பான கமெண்ட் எதுவுமே வரல. ஒண்டி பண்ணியிருந்தாங்க, அவங்கள பிளாக் பண்ணிட்டேன். அப்புறம் வேணான்ட்டு இதெல்லாம் வந்து அது பண்ணி இதை பண்ணுனாங்க. அதையும் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ ஆனால் போட்டிருக்க மாட்டேன். நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகலன்றனால நான் பண்ணலை. வேறு ஐடியில் போட்டிருப்பேன், சித்தி ஐடியில் போட்டிருப்பேன். ஏன் எனக்கு தெரியுது. ஆனால் நான் வந்து இன்னமும் பண்ணுறேன். ஆனால் போட்டுட்டு தான் இருக்கேன் யூடியூப்லேயும். அதான் போட்டு இவ்வளோ நாள் ஆகிடுச்சேன்ட்டு இன்றைக்கி தான் நைட்டு பார்க்கக்குள்ள தான் தெரியுது, நம்மளுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளை இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு இன்னமும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இன்ஸ்டாவில் எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதேமாரி வந்து எனக்கு யூடியூப்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் எனக்கு ஆதரவாக இருப்பீங்கன்ட்டு எனக்கு வந்து ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் எனக்கு பிடிக்காதோ அவங்க வந்து பிளாக் கலர் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ட்டு. அடுத்து சொல்ல மறந்துட்டேன். எப்படின்னா நம்ம வந்து 2 ஐடி ஓப்பன் பண்ணலான்னு நான் இருக்கேன். கடைசியில் வந்து நம்மளுக்கு இதாகலை, நம்ம எப்படி 2 ஐடி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா வந்து நிறையா அதில் வந்து 1,00,000 பேர் வந்துட்டாங்க. இன்னொன்று பண்ணி அதில் வருதாங்களா பார்ப்போன்ட்டு நான் இருந்தேன். கடைசியில் யூடியூப்பில் போய் நான் இன்னொரு ஐடி ஓப்பன் பண்ணி தேவையில்லைன்னு போய் அதை டெலீட் பண்ணிட்டேன். இதில் பண்ணுவோமே, சரி போய் பார்ப்போன்ட்டு யதார்த்தமாக போனேன். மெசேஜ் தான் வந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு வந்து இமெயிலில் மெசேஜ் வரும், அந்த மெசேஜ் வராமல் இருக்கும். நான் பயந்துட்டேன், நம்ம பண்ணதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னும் நான் பயந்துட்டேன். கடைசியில் பார்த்திங்கன்னா அப்போ இருக்குது, நான் வந்து அது ஆஃபில் இருந்திருக்கு போலக்கு. எப்படி ஆஃப் ஆச்சுன்னு தெரியல. கடைசியில் அதை ஆன் பண்ணக்கூட தான் தெரியுது. இவ்வளோ பிரச்சனை இருந்து எனக்கு தெரியல அப்படின்ன மாரி ஆச்சு. நான் ஒண்டியாக இருந்து எனக்கு பண்ணுறேன். எங்கள் வீட்டில் எனக்கு வந்து எல்லாமே சப்போர்ட்டில் இருக்காங்க. நீங்களும் எனக்கு சப்போர்ட்டில் இருங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணாத என்னக்குள்ளே எனக்கு வந்து அப்பா சப்போர்ட்டில் இருந்தார். அடுத்தது அம்மா சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால் வந்து எனக்கு
ஒன்றுமே தெரில. எல்லாருமே எனக்கு ஃபேமிலியே வந்து எனக்கு சப்போர்ட்டில் இருக்குது. நான் இன்னொரு ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பேர், இன்னும் ஐடி ஓப்பன் பண்ணலான்றதை நீங்கள் கமெண்ட் கொடுங்க, நான் வச்சிடுறேன். நான் சொன்ன மாரி நீங்கள் எத்தனை பேர் நான் தேர்ந்தெடுக்கணும் உங்களுக்கு எல்லாமே செய்வேன். அப்படி என்னை தேடி வருவேன் உங்களை. என்னென்ன ஊர், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படி வேணாம், நீங்கள் என்ன ஊர், என்ன அந்த இதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து அந்த ப்ரைஸை கொடுத்துட்டு நான் வந்துடுவேன். அதுமாரி வந்து நிறைய வீடியோ நானே பார்த்துருக்கேன். கமெண்ட் பண்ணுறீங்க, அதுவும் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால், என்ன ஸ்கூலுக்கு போகிறது வேலை இல்லையா அப்படிலாம் கேட்டீங்க. எனக்கு வந்து நான் ஸ்கூல் டைம் எக்ஸாம் டைமில் சுத்தமாக ஃபோன் எடுக்க மாட்டேன். சனி ஞாயிறு அப்படின்னா வந்து எக்ஸாம் இல்லைல்ல, அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, அது வெள்ளிக்கிழமை சொல்ல முடியாது, சரி ஃப்ரைடேவே நம்ம வந்து நைட்டு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பண்ணி 12 மணிக்கு முடிஞ்ச பிறகு நம்ம போய் எல்லாம் ரெஸ்ட் எடுத்து முடித்த பிறகு காலைல 6 மணிக்கு ஷூட் ஆரம்பித்து 10 மணிக்கு அப்புறமா வந்து 9 முடிஞ்சிடும். அப்புறமா வந்து நம்ம 6 o'clockலேருந்து 8 o'clock வரையும் முடியும். 10 o'clockலேருந்து வந்து 12 o'clock முடியும். இப்படி தான் போயிட்டுருக்கு. அதை பார்ப்போம். ஆனால் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து எனக்கு சும்மா பிடிக்கலன்றனால நான் போயிட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் பண்ணி கடுப்படிக்குது, ஒன்றுமே வரமாட்டேங்குது, அது அப்படின்ற நம்பிக்கையில் நான் போனேன். கடைசியில் வந்து எனக்கு இவ்வளோ பேர் இருப்பீங்கன்னு தெரியல. என்னை பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறமா வந்து நான் இதை ஒரு 2 பேசி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுமாரி எனக்கு வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நான் ஹார்ட் சொல்லியிருப்பேன். அதுமாரி வந்து அந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து லைக் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணுறீங்க. கடைசியில் என்ன சொல்கிறீங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்றீங்க. ஆனால் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன்றீங்க. கடைசியில் பார்த்தா ஷேர் பண்ண மாட்டேறீங்க. இன்ஸ்டாவில் பார்த்தா இன்ஸ்டாவில் அவங்களே இருக்காங்க, ஆனால் ஹாய் மெசேஜ் பண்ணுறாங்க. வந்து எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறாங்களே தவிர, தேவையில்லாததுக்கு வந்து இன்ஸ்டாவில் நான் வரல அப்படி இப்படின்ட்டு வரலன்னா அது நான் எனக்கு கவலை இல்லைல்ல. எனக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அவ்வளோ எனக்கு போதும். நான் என்னென்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ எல்லா கமெண்ட்டுமே பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு ரொம்ப ஹையாக கொடுக்காதீங்க, கொஞ்சம் ஸ்மாலாக கொடுங்க போதும். அப்புறமா என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 இயராக நான் வந்து கஷ்டப்பட்டேன்ருப்பேன். அடுத்து இந்த 2 இயர் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வந்து இன்ஸ்டாவில் வந்திருக்கேன். இன்ஸ்டாவில் வந்து இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். அந்த காரணம் என்னத்துன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆள் இருக்காங்க. அவங்க எத்தனை பேருன்றையும் நான் வந்து அதில் பின் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அடுத்து வந்து நான் வந்து ஒன்று உங்களுக்கு செய்யணுன்றனால நான் இருக்கேன். அடுத்த மந்த்லாம் வந்து அடுத்த மந்த்லாம் வந்து உங்களுக்கு எதாவது பண்ணணும், யூடியூப் சேனலுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்றனால தான் நான் அந்த கான்செப்டில் இருக்கேன். அந்த பண்ணணுன்ற நான் இருக்கேன். நம்மளோட ஐடியிலேருந்து நிறையா பேர் பண்ணுறாங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. நிறைய பேர் இருக்காங்க. நம்ம 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 நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. நாங்களாம் ஒன்றா தான் வச்சுருந்தோம். அந்த ஐடி எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் எனக்கு அவங்களுக்கு பண்ணுறவங்க நீங்கள், கடைசியில் எனக்கு பண்ண மாட்டேறீங்க. ஓகேவா? அது ஒன்று. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், எனக்கு அதே போதும். ஆனால் தள்ளி விட்டு போகாதீங்க தயவு செஞ்சு. அடுத்து எனக்கு என்னென்ன நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோ நான் செய்வேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கீங்களே அவங்களுக்கு வந்து நான் எதாவது செய்யணும், 10 பேரை தேர்ந்தெடுக்கலான்னு நான் இருக்கேன். யாருன்ட்டு நான் அதில் இது பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், இந்த 2 மந்த்துக்குள்ளே எனக்கு 500 வந்துடுச்சுன்னா நான் அதில் 20 பேர் நான் தேர்ந்தெடுத்துட்டு என்னென்ன செய்யணுமோ செய்கிறேன். அதுக்கு 20 பேர்னால் வந்து நம்ம யூடியூப் சேனல் இருக்கவங்க மட்டும்தானே. மற்ற அடுத்த 20 பேர் மொத்தமாக 40 பேர் எடுக்கிறேன். 20 பேர் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு, அடுத்த 20 வந்து இந்த வயசானவங்க இருப்பாங்கள்ல, அவங்க போய் நல்லா டெம்பிளில் இருப்பாங்க, சர்ச்சில் இருப்பாங்க, அவங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். அங்கே போய் நான் கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப பேசிதான் நினைக்கிறேன். டைம் ரொம்ப போகுது, அதனால் பேசி இதிலே முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டாஸ்க்கு கொடுங்க. இதே போதும். பாய்.